ஐயா பெரியார் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இல்லை அப்படின்ற வகையில் பேசும்போது வந்து அது ரொம்ப மன கஷ்டத்தங்களை வந்து உருவாக்குது. தமிழ் தேசத்தில் எவ்வளோ தலைவர்கள் போராடிருக்காங்க, அதெல்லாம் வந்து கொண்டு வராமல் இவர் மட்டும்தான் பண்ணுற விஷயம் தவறு. குடும்பத்தோட பேர் என்ன, நம்மளோட வரலாறு என்ன அப்படின்றத வந்து அதை திருச்சி இன்னொன்று ஒருத்தர் சொல்லும் போது வைத்தறிச்சலாக இருக்கு. ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு கதை இப்படி நடந்திருக்கு. இந்த திராவிட மாடல் அப்படின்றது வந்து திருட்டு மாடல் அப்படின்ற போது கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்து இதை முதல்ல ஓய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ எந்த வகையில் இது இருக்கு? காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து தலைப்புச் செய்தியாகவே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம பேச போகிற விஷயம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சர்ச்சையாக பேசுறதுக்கான காரணம் அண்ணன் வந்துட்டு பெரியாரை வந்து திட்டிவிட்டாப்புல. திட்டிவிட்டாருன்னு சொல்ல முடியாது, அண்ணன் வந்து பெரியார் சொன்ன கருத்துக்களை தூக்கி அப்படி வெளியில் சிதற விட்டாப்புல. அதில் எல்லாருமே வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஆதாரம் இல்லாமல் எப்படி சீமானவர்கள் அப்படி பேசலாம்? இதெல்லாம் தப்பு 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 தப்பு. இதுக்கு வந்து அவர் ஆதாரம் காட்டியே ஆகணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்டாகணுன்ற முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவங்களோட ஆதங்கங்களை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி நான் தனியாக அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஆனால் நான் கொட்ட வந்த ஆதங்கம் என்ன அப்படின்னோம்னா, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டது, இந்த மாதிரி திராவிட விசிறிங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஒழிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அப்படின்றத அண்ணன் சீமான் சொன்னதை வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு வகையில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை தான் அண்ணன் சொல்லியிருப்பாருன்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். என்னன்னா, திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்றத ஏன் அவர் சொல்ல வராரு? திராவிடத்தை ஒழிக்க வந்ததா உங்களோட கொள்கை? உங்களோட கொள்கைகள் அப்படின்றது வந்து வேற லெவலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இதுதான் கொடிய விஷம் அப்படின்றத வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வராரு. ஏன்னா தமிழரோட மரபு, தமிழரோட பாரம்பரியம், தமிழரோட விஷயம் அப்படின்றது வந்து கலை, இலக்கியம், மருத்துவம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து இது வந்து திராவிட மாடல், இது வந்து திராவிட கலை பண்பாட்டு விழா, எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த திராவிடத்தை தூக்கி சொருவி வச்சு திராவிடம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது தான் அண்ணன் வந்து இதில் முரண்படுறாரு, இது மேலே ஆதங்கப்படுறாரு. இது நம்மளே வந்து வெறுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இது அது பேர் என்ன, நம்ம குடும்பத்தோட பேர் என்ன, நம்மளோட வரலாறு என்ன அப்படின்றத வந்து அதை திருச்சி இன்னொன்று ஒருத்தர் சொல்லும் போது வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு கதை இப்படி நடந்திருக்கு. ஏன்னா அவனே அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பான். ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் அவர் தான் வந்து கட்டினா, இதை உங்கள் தாத்தா கட்டலடா, அவரோட தாத்தா கட்டினரா அப்படின்ற பஞ்சாயத்துலாம் வரும். இப்போ இதை மாதிரி தான், இது தமிழ்நாடுறா, இது திராவிட பூமின்னு அவர் ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்றது விஷயத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்ல வர கருத்து. அப்போ இங்கே எல்லா விஷயமும் மறைக்கப்படுகிறது. இதனால எல்லாருமே திராவிடத்தை முன்னோக்கி போகும்போது தமிழ் இனம், தமிழ் தேசம் அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்துகிற விஷயம். இதில் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னம்னா, பெரியார் மட்டும்தான் போராடினாப்புல, பெரியார் மட்டும்தான் எல்லாமே செஞ்சாப்புல அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் போது அவர் என்ன நினைக்கிறாரு, ஏன்னா எவ்வளோ பேர் எங்கள் ஆளுங்க தமிழ் ஆட்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, ஆனால் பெரியாரை மட்டும் தூக்கி பிடிச்சி அது பின்னாடி இவங்க எல்லாரும் மறைமுகமாக வந்து நம்மளை ஆள்றாங்க. அப்போ இந்த திராவிடத்தோட சித்தாந்தத்தை முதல்ல உடைக்கணும், இந்த திராவிட மாடல் அப்படின்றது வந்து திருட்டு மாடல் அப்படின்ற கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்து இதை முதல்ல ஓய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ எந்த வகையில் இது இருக்குது? ஏன்னா அப்போ எந்த விஷம் வந்துட்டு எங்கேருந்து வருது? வேர்லேருந்தே வருது. அப்போ அந்த வேர் அடிக்கணும். அந்த வேர் அடிக்கிறதுல யார் இருக்கா? அங்கே பெரியாருன்ற பேரை போர்டை சொருவி வச்சு தான் இவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. அப்போ அவரை முதல்ல தூக்கு, அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு? ஏன்னா நீங்கள் வந்து பெரியார் நல்லது செஞ்சார் போனான்னு, பெரியாரால் தான் எல்லாமே செஞ்சது அப்படின்றதெல்லாம் தப்பு. ஏன்னா அயோத்தியா பண்ணிட்டு இருக்காப்புல, அது என்ன சொல்கிறது, சிங்காரவேலன் இருக்காப்புல, இந்த மாதிரி அண்ணன் எடுத்து வைக்கிறாப்புல, ஐயா வைகுண்டர் இருக்காப்புல, அதுக்கப்புறம் ஏகப்பட்டது வள்ளுவன்லேருந்து பாரதியிலேருந்து எங்கள் அண்ணன் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல. இவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் ஒருத்தருன்னு ஏன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க? அந்த ஒருத்தரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் தான் எல்லாமே அப்படின்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா
அது என்ன சொல்கிறது, நம்ம ஆதன் சேனலில் பார்க்கும்போது அண்ணன் இவர் இருக்கார் பாருங்க, அவர் நல்ல பேர், அவர் பேர் டக்குன்னு வந்து ஆதன் வணக்கம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறாப்புல டக்குன்னு, நம்ம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுறதுக்கு காரணமே பெரியாருன்றவாப்புல. பெரியார் எந்த காலத்தில் வந்தாப்புல எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஐயா காமராஜர் தான் ஏகப்பட்ட ஸ்கூல் திறந்து வச்சாப்புல, அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் இந்த பெரியாருன்ற விஷயத்தை மட்டும் தூக்கி வச்சுட்டு அவர் மட்டும்தான் அப்படின்னும் போது, அப்போ இதை பேசுகிறது யார்? திமுககாரங்க. அதை முதல்ல ஓய்க்கணும் அப்படின்றத வந்து அண்ணன் சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் பேரும் கண்டுபிடிச்சிட்டா மாதேஷும் இப்படி தான் பேசுகிறாப்புல. அப்போ மாதேஷும் இப்படி சொல்லும் போது அப்போ எல்லாரோட மனசில் என்னென்னா, ஐயா பெரியார் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இல்லை அப்படின்ற வகையில் பேசும்போது வந்து அது ரொம்ப மன கஷ்டத்தங்களை வந்து உருவாக்குது. தமிழ் தேசத்தில் எவ்வளோ தலைவர்கள் போராடிருக்காங்க, அதெல்லாம் வந்து கொண்டு வராமல் இவர் மட்டும்தான் பண்ணுற விஷயம் தவறு. ஏன்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும், போகணும், யார் நம்மளுக்காக பாட்டா முப்பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. எவனோ ஒருத்தன் வந்து செஞ்சான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான வரலாற்றை வந்துட்டு திருச்சி எல்லாத்தையும் சொல்லாதீங்க அப்படின்றத வந்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வர விஷயம். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னோம்னா, திராவிடத்தை ஒழிக்கிறது தான் நம்மளோட கொள்கை அப்படின்றது இதை எப்படி ஏற்றுக்கணும். அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து தப்பாக இருக்குது. தமிழ் தேசம் மலருது அப்படின்ற விஷயத்தில் ஒரு கொடிய விஷமாக அந்த வேர்கள் பாயுது. அப்போ அந்த வேர்களை வந்து முறிக்கணும், அந்த வேர்களை முறிச்சாதான் இந்த தமிழ் தேசம் மலர் வந்து மலரும் அப்படின்றது தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வராரு. தவிர இதனால் வந்துட்டு அவர் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னோம்னா, அந்த திராவிடன்ற கொடிய விஷயம் தான் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு பாதிப்பை கொடுக்குது. அப்போ அதை முதல்ல ஓய்ங்க. அப்போ அதை யாரெல்லாம் இருக்கா, இப்போ ஆளும் கட்சியாகவும் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு அது பண்ண எதிர்கட்சியாக இருந்தவங்களும் அவங்களையும் ஒரு கொள்கை தலைவராக வச்சுருந்தாங்க. இப்போ இதோட ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னோம்னா, அண்ணன் சீமானவர்கள் வந்து இவரை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னோம்னா, அண்ணன் விஜய் அவர்கள் தான். அங்கேருந்து தான் இந்த வேவே வந்துச்சு. நீ என்னப்பா கொள்கை தலைவர்னு வச்சிருக்கிற, எதனால் வச்சா போனோன்னா அங்கே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. இது இங்கே இம்பேக்ட் ஆகிடுச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும். அங்கே அடித்த அடி இங்கே ஒலிக்குது அப்படின்றது தான். அப்போ அவரை பற்றி அங்கே கேள்வி கேட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் இது வேற மாதிரி இந்த பிரச்சனை போயிடுச்சு. அதனால் நம்ம எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னோம்னா, எக்காரணத்து கொண்டும் அண்ணன் வந்து தப்பான வழியில் வந்து நம்மளை வழி நடத்துகிறாருன்னு நினச்சிடாதீங்க. திராவிடம் அப்படின்றது ஒழியணும் அப்படின்றதுக்கான சொல்ல காரணம் நம்மளோட மரபுகள், நம்மளோட வரலாறுகள் எல்லாமே மறைக்கப்படுகிறது. இது நானே அது ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கே எப்படி கற்பிச்சாங்க, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என்ன சொன்னாங்க, எங்கள்கிட்டே வந்துட்டு இந்தியாஸ் நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி அப்படின்னாங்க. ஓ, இந்தியா ஹேவிங் ஏ நேஷ்னல் லாங்குவேஜ், ஓ தட் இஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி தான் நம்மளே படித்தோம். அப்புறம் இங்கே கேட்டோம்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எதாவது இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒரு கண்ட்ராவி கிடையவே கிடையாது அப்படின்னுது. இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாதா அப்படின்ற அதிர்ச்சியிலேயே நான் அப்போ தான் வந்து ஆகிறேன். ஓ, அப்போ நம்மள்ட்ட வந்து போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செக்மெண்ட் வருது, நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். த ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா தட் இஸ் ராணி லட்சுமி பாய் அப்படின்னு. ராணி லட்சுமி பாயா? அப்போ ஓ, அவங்க தான் ஃபஸ்ட்டு போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா ராணி லட்சுமி பாய் இல்லைடா, நம்ம பாட்டி வேலு நாச்சியார்ன்றாங்க. வேலு நாச்சியாரா? ஐ டிட்ன்ட் ஹியர் தட் நேம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தட்டி பார்த்தோம்னா அந்த அம்மா 17லேயே போராடி இருக்காங்க. இந்த அம்மா 80-90 கிட்ட தான் வந்து அந்த வரலாறுகள் அப்படியே வந்திருக்கு. அப்போ 17 நடந்த விஷயத்த இங்கே அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அப்போ இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் அதுக்கு முன்னாடியே போராடி இருக்காங்க. ஆனால் அதை மறைக்கப்பட்டு ராணி லட்சுமி பாய் தான் எல்லாமே அப்படின்னும் போது அப்போ எந்த அளவுக்கு எங்களோட விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அதை முறியடிக்கணும் அப்படின்றது தான் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தி, நம்மளோட விஷயங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வள்ளலார் இருக்கார், வைகுண்டர் இருக்கார், இந்த மாதிரி பல பாரதியார் இருக்கார், திருவள்ளுவர் எழுதிய விஷயம் வந்துட்டு உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்கு முழுக்க. ஆனால் எங்களை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசினது யார் அப்படின்னா பெரியார். அப்போ அது யார்? திராவிடர். அப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்றதுல அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல ஒரு விஷயத்த, அந்த கருத்தை நம்ம உள்வாங்கி ஓ இதான் அப்படின்னு நினச்சிக்கணும். அதில் நம்ம தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு என்ன அண்ணன் இப்படி பேசிட்டாப்புல, அண்ணனு இதை நம்மள்ட்ட கொள்கைன்னு சொல்லி கட்சியில் சேர்க்கலையே, நம்ம இதை நம்பி பார்த்து உள்ள போய் இணையலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அண்ணன் சொல்ல வர விஷயம் இதுதான். இதால் நம்ம தமிழ் தேசத்துக்கு பாதிப்புகள் இருக்குது, பாதிச்சிடுச்சு, அதை நான் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டெடுக்கிறதுல திரும்பி அண்ணன் விஜய் இதை தூக்கிட்டு வந்து வைக்கிறாப்புல. இதை அண்ணன் விஜயை வந்து விமர்சித்தது தான் போனது தான். இதில் அங்கேருந்து துள்ளி குடிச்சா
யாராவது எங்கள் ஐயா பெரியாரை பேசுகிறது திமுக உள்ளே வந்தாங்க, இது பெரிய பிரச்சனையாச்சு, இது வேறு கட்டத்தில் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றது தான். அப்போ அதனால் நீங்கள் எல்லாருமே இதை புரிஞ்சிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம், இதை திராவிடத்தை ஒழிக்கிறது தான் கொள்கை அப்படின்றதுக்கான காரணம், தமிழ் தேசம் மலர்றதுக்காக அவர் சொன்ன விஷயம் இப்படின்றத எடுத்துக்கோங்க, குழப்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ இப்படி குழம்பியாச்சு அப்படி குழஞ்சியாச்சுன்னு இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால தான் இதுக்கு முதல்ல நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு பெரியார் மேட்டருக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் வரேன், அதை பற்றி நம்ம பேசலாம். இதே மாதிரி நிறைய தகவல்களோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் அதை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.